இன்றைய விவாதம் ராகுலினுடைய வருகையும் ஆட்சியின் குறித்தும் கேள்வி. அதுக்கு நேரடியாக நீங்கள் பதில் சொல்லலாம். நல்லது, நான் திரு ராமசுப்ரமணியனிடம் கேட்டுவிட்டு நான் மீண்டும் உங்களிடம் நிச்சயமாக உங்கள் கருத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் திருப்பி வர்றேன். சொல்லுங்க. அவர் வந்ததுனால என்ன இம்பாக்ட் வரப்போகின்றது, காட்சிகள் மாறுமா ஆட்சிகள் மாறுமாலாம் சொன்னீங்க. எனக்கு இப்போ ஒரு பழைய ஞாபகம் வருகின்றது. ராஜீவ் காந்தி அவர்கள் வந்தபோது மூப்பனார் அவர்கள் அவரை கிட்டத்தட்ட 25-30 தடவை தமிழ்நாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஒரு சாதாரண விசிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆகவே என்ன வளர்ந்துருதுன்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களால ஒன்றுமே தனியாக நிற்பேன் வெற்றி பெறுவேன்னு சொன்னால் 20-25 இடத்துக்கு மேலே அவங்களால ஜெயிக்க முடியல. ஆகவே மூப்பனார் இருக்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக காங்கிரஸ் இங்கே இருந்திருக்கிறது. அப்படியே பாருங்க, 27 இடத்துக்கு மேல வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் பாஜகவை விட காங்கிரஸ் அதிக வாக்குகளை அது பழைய கதை. நான் இப்ப கடந்த தேர்தல் வரை கடந்த நாடாளுமன்ற நீங்க பேசுறீங்க என்ன 19% நாங்க வாங்கிருக்கோம். நீங்க கூட்டணி சார் கூட்டணியா இருக்கு தேமுதிகவோடு எல்லாரும் சேர்ந்து தானே மதிமுக தேமுதிக. இந்த பாருங்க, போன தடவை தனியா நின்றோம். இதுக்கு அந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல தனியா நின்றோம். அப்ப 19% எங்களுக்கு கிடைச்சது. அது நீங்க இப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆகவே நீங்க ஒரேடியா நீங்க காங்கிரஸுக்கு நீங்க எவ்வளவு பேருக்கு தனியா நிற்குமோ 4%, அது இப்ப 2ஆ உடைஞ்சாச்சு. அது இன்னைக்கு இவங்க ஸ்ட்ரென்த் சொன்னாலும் கூட இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி 2% தான். அதனால இட் இஸ் அன் இன்சிக்னிஃபிகன்ட் பார்ட்டி. அதனால அது ஒரு விஷயம். ஆகவே நீங்க இப்ப இது வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ வந்தாரு இன்னைக்கு சந்தோஷமா பேசினார், அது ஒரு அவங்களுக்கு ஊக்கம் தர மாதிரி பேசினார். 7ஆம் தேதி 6ஆம் தேதி அதே மாதிரி அமித்ஷா வர போகிறார், ஊக்கம் தர பேச போகிறார். இதனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வர போறது இல்ல. 6-7ஆம் தேதி அமித்ஷா வர போகிறார், ஊக்கம் தரக்கூடிய வகையில் ஏதோ பேச போகிறார். அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்துடாது. நான் சொல்றது சொல்லிடுவீங்களா? இது டெஃபினட்டா இன்னைக்கு நண்பர் வேணா சொல்லலாம், தேசிய பார்வையில தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த தேசிய பார்வைனா டெஃபினட்டா காங்கிரஸ் தேசிய பார்வையில் பயணிக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் இல்லாத, ஆனால் பாஜக தான் அதுக்கு ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ட் ஃபேக்டராக இருக்க போகின்றது என்பது சந்தேகமே கிடையாது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு அது காங்கிரஸ் சொன்னதற்கு அவரிடம் இன்றைக்கு கருத்து கேட்டிருக்கிறார்கள் செய்தியாளர்கள். அது இருக்குது. இது பாஜகவிற்கும் பொருந்தும் நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க பொருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துலாம். நாஞ்சில் சம்பத் அவருடைய கருத்தை மட்டும் பார்த்தலாம். மிக சிறிய கருத்து திரு நாஞ்சில் சம்பத். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்பது மாதிரி அவரும் பேச ஆரம்பித்திருப்பது 21ஆம் நூற்றாண்டின் இமாலய தமாஷ். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய மது கொள்கையை உருவாக்குவோம் என்று வேறு அறிவிக்கிறார். வருகிற சட்டமன்ற தேர்தலை தீர்மானிப்பது மதுவல்ல, மக்கள் தான் தீர்மானிக்கப் போகிறார்கள் என்பதை மக்களின் ஆதரவை இழந்துவிட்ட காங்கிரஸ் கட்சி உணர வேண்டும். இதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். இது நான் தான் பதில் சொல்றேன். நியாயமா வெளிச்சாமி தான் பதில் சொல்லுங்க. ஓகே, ஏன்னா நீங்க எங்களுக்கும் பொருந்துன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பொருந்துன்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க அது சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியது. ஹரியானால எங்களுக்கு முன்னாடி போன தேர்தல் எங்களுக்கு எவ்வளவு சார் பர்சன்டேஜ் ஓட்டு? 3. ஆனா இந்த தடவை முழுமையாக ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி எல்லாம் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக தமிழகத்தில் பாஜக தான் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது இந்த கூட்டணின்னு சொல்றாங்கல்ல, சுதந்திர இந்தியாவில் கொள்கை அடிப்படையில் கூட்டணி உருவாயிருந்தால் இந்த ஜனநாயகம் வலுப்பட்டு இருக்கும். எல்லாம் அரசியல் ஆதாய அடிப்படையில். விளக்கொழியும் வேசைய நற்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல, விளக்கொழியும் நெய்யகற்ற கண்ணே ஆறுமே அவரன்பும் கையகற்ற கண்ணே ஆறும். ஒரு விளக்கினுடைய வெளிச்சம் எது வரல இருக்கும், விளக்கில் எண்ணெய் இருக்கு வரல, எண்ணெய் இல்லைன்னா வெளிச்சம் காணாத போயிடும். கையில் காசு இருக்கணும், மனசுல தெம்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு இருந்ததுன்னா கூட்டணி சேர்த்துறாங்க. ஓட்டு குறைஞ்சிட்டுதுன்னா செருப்பு குறைச்சு வர செருப்பு கழட்டி ஓட்டுற மாதிரி விட்டு போட்டு போயிடுறாங்க. இதுதான் கூட்டணி, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. கொள்கைங்கிறது கோவண துணி நூலளவு கூட கிடையாது. முதல்ல மரியாதைக்குரிய ஐயா வேலுச்சாமி கேட்டார்கள், தம்பிக்கு அவனுக்கு வரலாறு தெரியுமா என்று கேட்டார்கள். உங்க மீது இருக்கக்கூடிய உரிமையாக. ஆமா, பரவாயில்ல, எனக்கு வரலாறு தெரிந்ததால் தான் எனக்கு என்னுடைய ராஜீவ் காந்தி என்கிற இயற்பெயரை அறிவு செல்வன் என்று மாற்றினேன். ஏன்னால் காங்கிரஸ் செய்த துரோகத்திற்கு முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியமான சொல்றேன். சொல்லிட்டு ஐயா 2 கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த விவாதத்தில் இன்னொரு வாத வாய்ப்பு தான் சொல்லட்டும். குயிஸ் காமராஜ் இந்திரா காந்தி கேட்டாங்களா இல்லையா? 1. காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜர் வெளியே வந்தாரா இல்லையா? அதற்கு அவரே இப்ப மனசாட்சி பதில் சொல்லட்டும். நான் விவாதத்துக்குள்ள வருகிறேன்.
விவசாயிகள் குறித்து அக்கறைப்படுகிற காங்கிரஸ் கட்சி, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் திரும்பவும் இந்த விவசாயிகள் நாட்டை முடிச்சிடலாம் திருச்சி வெளிச்சாமி நிறைவு கருத்தை உங்ககிட்ட கேட்டு போயிருவேன். திருச்சி வெளிச்சாமி நிறைவு கருத்தை உங்ககிட்ட நிச்சயமாக கேட்டு போயிருவேன். எல்லோருக்கும் சேர்த்து மறுத்து இந்திய நாடு விவசாயிகள் நாடு என்கிற நாட்டை கார்ப்பரேட் நாடு என்று மாற்றிய பெருமை இந்த நாட்டுடைய காங்கிரஸ் கட்சிக்கு சாரும். குறிப்பாக இதற்கு முன்பு ஆண்ட UPA 2 ஆண்ட மன்மோகன் சிங் தான் சொன்னார், விவசாயிகள் தங்கள் தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு போக வேண்டும் என்று. அந்த விவசாயத்தை தான் இவர்கள் நாங்கள் மீட்போம் என்று வந்திருக்கிறார்கள். மனச்சாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும், விவசாயி தற்கொலைக்கும் விவசாயிகளுடைய இயலாமைக்கும் இவர்கள் தான் காரணம். நில கையகப்படுத்த சட்டத்தை இன்று எதிரளவுக்கு எதிர்க்கிறார்கள். ஆனால் நிலமிருந்து விவசாயம் செய்ய முடியாமல் காவிரி டெல்டா மாவட்ட மக்களும், இதே ராமநாதபுரம் மாவட்ட மக்களும், இதே கீழே இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் பதில் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைவாக இந்த வாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2016 தேர்தலை முடிவு பண்ணுவது மது அல்ல மக்கள்னு அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் ஒருவரான கொள்கை பரப்பு துணை செயலாளரா அவரு சொன்னாரு, இன்னும் 9 மாதங்கள் இருக்குது, அவர் கட்சி பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது இப்போ நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இவர் வந்து கொள்கை முடிய அந்த கட்சியில இவரெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே தெரிவாங்க. இவரே கொள்கை முடிய மாதிரி சொல்றாரு. அந்த 9 மாசம் பொறுத்து இருக்கும், இவருக்கு பாதையில தான் அவங்க பொதுச் செயலாளர் போறாங்களா அல்லது மதுவை க்ளோஸ் பண்றாங்கிறது பார்க்கலாம். அடிப்படையில் இப்போ இந்த 2016 தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கு திருச்சியினுடைய வருகை அப்படிங்கிறது தமாக பிரிந்து சென்ற பிறகு, தமாகவில் காங்கிரஸில் இருந்த கொஞ்சம் பேர் கணிசமாக பிரிந்து சென்று விட்டார்கள் அப்படிங்கிறதை தாண்டி மீண்டும் நீங்க சொன்ன மாதிரியான ஒரு கூட்டணிக்கான கணிசமான இடங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு உள்ளபடியே அது உதவி செய்யுமா? அவர் சரியவே இல்லை அப்படிங்கிறார், சோர்வே இல்லை அப்படிங்கிறார் திருச்சி வெளிச்சாமி. நீங்கள் சற்றே சரிந்திருந்த சோர்வடைந்திருந்த அவர்களுடைய வாக்கு வங்கிகளை மீட்டெடுப்பதற்கு உள்ளபடியே உதவுமா? ஏன் கேட்குறேன்னா, டெல்டா மாவட்டத்தில் சந்தித்திருக்கிறார், இந்த காவிரி பிரச்சனை மற்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்கிறோம். விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து இதில் தேசிய கட்சிகளை குறிப்பாக காங்கிரஸை மிக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளை அவர் சந்தித்திருப்பது என்பது விவசாயிகள் தரப்பில் எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியின் மீதான இவர்கள் விவசாயிகள் சங்கம் சொல்லுகின்ற எதிர்ப்பையும் வெறுப்பையும் குறைக்க உதவும்? விவசாயிகள் பொறுத்தளவில் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட முடியாது. ஆனால் அதில் பல சிக்கல்கள் ஒவ்வொரு மாநில தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து ஆட்சி இழந்த பிறகு காங்கிரஸ் வந்து கார்ப்பரேட்டுக்கு எதிராட்டு நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாளர்கள் என்ற ஒரு விவசாயிகளோட தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அரசியலை ஹரியானா என்றாலும் சரி, மகாராஷ்டிரா என்றாலும் சரி, பல மாநிலங்களில் செய்து வர்றாங்க. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இதை பார்க்க முடியும். மற்றபடி தமாக போனதுங்கிறதுல வந்து பாதிப்புங்கிறது சிறிய அளவு தான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியுமா, இந்த கேண்டிடேட் வசந்தகுமார் இருக்கிறாரு, கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, APC வீரபாக இருக்கிறாரு, நீங்க நல்ல ஓட்டு எடுத்த கேண்டிடேட் ஜெயம் ஆர்வன் இருக்கிறாரு, எல்லாமே காங்கிரஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சித்தன், ராமசுப்பு மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. பெருமாறி ஒரு 80% கேண்டிடேட்ஸ் இங்க தான் இருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரும் சோனியா காந்தி, ராகுல் காந்திங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்க பண்றது வந்து 2014 தங்களுக்கான பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக தனித்துன்னு சொன்னனால இப்போ சட்டமன்ற தேர்தல் எங்களோட உங்களுக்கு தான் முக்கியம், வாங்க நீங்க எங்க கிட்ட. இடத்துல தவிர்க்க முடியாம ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இந்த மதுவை குறித்து இன்றைக்கு ராகுல் காந்தி பேச தொடங்கி இருக்கின்ற பொழுது மது விலக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்தப்படும் இப்போ திமுக தலைவர் சொல்கிறார். இதை வைகோ வரவேற்கிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, காங்கிரஸ் வரவேற்கிறது, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இதை கோடிட்டு காட்டுகிறார். கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி முடிவாகி விட்டதாக ஒரு லைன்ல நிச்சயமாக. அப்போ திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இந்த தளத்தில் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்ற வாதத்தை எடுத்துக்கொண்டார். நிச்சயமாக வந்து இதுல வந்து கருணாநிதியோட அறிவிப்பை வந்து ராமதாஸ் விமர்சனம் பண்ணி இருக்கிறாப்ல, இவங்க எல்லாம் வரவேற்றிருக்காங்க. இந்த கூட்டணி உருவாயிடுச்சுன்னு சொன்னா இதுல மதிமுக மிக கடுமையாக ஈழம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து காங்கிரஸ் விமர்சித்த மதிமுகவும் இந்த அணியில் இடம் பெற்றால் அந்த அணி அது எந்த அளவிற்கு மக்கள் இல்ல, நீங்க வந்து சர்வைவல் பொலிட்டிக்ஸ்ல வந்து 2011 மதிமுக கண்டெஸ்ட் பண்ணவே முடியல. இப்ப நீங்க வந்து 96 வந்து கூட்டணி முடிஞ்ச பிறகுதான் மூப்பனார் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட்டணியை சேர்ந்து இது பண்ணார். அதனால வந்து இப்பவுமே நம்ம அதை சொல்ல முடியாது. பட் இதுல கூட இந்த கொள்கையை சொல்லக்கூடிய தேமுதிக வந்து கருணாநிதி அறிவிக்க வரவேற்கல. ஏன்னா காங்கிரஸோட அதுக்கு பார்கெனிங் போற அதிகம் இருக்குன்னு நன்றி. இந்த அளவில் நம்ம நிறைவு திருச்சி வெளிச்சாமியோட கருத்தையும் நிறைவு செஞ்சிடறேன். நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது நமக்கு. திருச்சி வெளிச்சாமி அவர்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுலாம் மறுப்பு சொல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த நேரத்தை அவர் கொடுத்தலாம். திருச்சி வெளிச்சாமி எவ்வளவு சுருக்கமாக எல்லோருடைய கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொன்னீங்கன்னா எனக்கு பெரிய உதவியா இருக்கும். நிறைவாக ரைட். முதல்ல நான் தம்பி அறிவு செல்வன் சொன்னதை தொலைலிருந்து கேட்கிற போது அவன்னு கேட்டுச்சுன்னா அது அவருடைய தவறை ஒழிய என்னுடைய தவறு இல்லை. ரெண்டாவது மீண்டும் சொல்லுகிறேன்,
1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஓ என்றுதான் உச்சநீதிமன்றம் தந்தது. அந்த ஓ என்பது நிஜலிங்கப்பா தலைமையில் இருக்கிற காங்கிரஸ். ஓ என்றால் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸ் என்று சொன்னார்கள். இந்திரா காந்தியை ரூலிங் காங்கிரஸ் என்று தான் சொன்னார்கள். காங்கிரஸ் இருந்து இந்திரா காந்தி சொன்னதற்கு பின்னாலும் மீண்டும் அதை பதிவு செய்திருக்கிறார். அது முதல்ல தவறு. இரண்டாவது என்னவென்றால், தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு ஒரு மோசமான நிலை வந்ததற்கு காங்கிரஸ் காரணம், தேசிய அளவில் காரணம் என்று சொன்னார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் ஆண்டவரை தமிழ்நாட்டில் கட்டிய அணைகளுக்கு பிறகு புதிதாக இந்த 47 ஆண்டு காலங்களில் கட்டிய ஒரு அணையை சொல்ல முடியுமா? தேசிய அளவில் நாகார்ஜுன சாகரை போல, ஒரு பக்ரானங்களை போல, அந்த அணைகள் காங்கிரஸ் ஆட்சியில் கட்டப்பட்டதை போல அதற்கு பின்னாலே வந்திருக்கிற வேறு ஆட்சியில் ஏதாவது கட்டப்பட்டது உண்டா? அப்படி இருக்கிற போது விவசாயிகளுக்கு பல நன்மைகளை ஒன்றுமே செய்யாதவர்களை விட மோசமாக சொல்வதால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். நீங்க வேறு எதுவும் அணைகள் கட்டப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது கேட்டதுனால இல்ல நான் முடிச்சிடறேன். இல்ல நம்ம நிறைவு கத்துக்கிட்டோம். திமுக ஆட்சி காலத்தில் இங்கே கட்டப்பட்டதாக திரு அப்பா அவர்கள் இந்த மேடையில் சில விஷயங்களை சொன்னார். குறிப்பாக வடக்கு பச்சையாறு, நம்பியாறு உள்ளிட்ட அணைகள் கட்டப்பட்டன, கொடுமுடியாறு அணைகள் எல்லாம் கட்டப்பட்டன அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல மிக பிரமாண்டமான அணைகள் கட்டப்பட்டீங்கன்னா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. யார் கட்டினாலும் அது மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்டது, மக்களுக்காக கட்டப்பட்டது, நல்லது. அது முழுமையாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து, அதுதான் சொன்னேன், பயனளிக்கக்கூடிய வகையில் அப்படிங்கிறது, அதை நோக்கி பயணித்தால் அது சிறப்பாக இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு அதுவே தமிழகத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில் நாம் நிறைவு செய்யலாம். அரங்கில் இணைந்த 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்லது. நம்ம நேரம் கடந்து விட்டது. இந்த அளவில் நிறைவு செய்யலாம். திருச்சி வேலுச்சாமி, திருச்சியிலிருந்து எங்களோடு இணைந்தீர்கள். மிகுந்த ஆவேசத்தோடு உங்கள் கருத்துக்களை வைத்தீர்கள். நான் நீ என்று குறிப்பிட்டு விட்டதாக அவருக்கு கேட்டதுன்னு சொன்னீங்க. எனக்கும் கூட அப்படித்தான் கேட்டுச்சு. இருந்தாலும் அது உரிமையில் குறிப்பிட்டதாகவே நானும் எடுத்துக்கொள்கிறேன். இந்த அளவிலே நன்றி கூறி நானும் நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.